கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கிளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று விடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நந்திமலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கனமழை காரணமாக ஒசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 492 கனஅடிகள் நீர் வரத்தாக உள்ளது. வரத்தாக உள்ள நீர் அவை அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. அதிகப்படியான ரசாயன நுரை தென்பெண்ணை ஆற்றில் கலந்திருப்பதால் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய நீரில் அதிகப்படியான ரசாயன நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. வெள்ளை போர்த்தியது போலவும் நுரை மிதந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் ஆய்வு மேற்கொண்டு இதன் முடிவுகள் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு.